மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிற்றகள் ஒளி என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை ஒரு குழுவினராக வடக்கெல்லை நோக்கி சென்றார்கள். அதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. ஆசிரியர் மங்களங்குளார் என்ற 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லையை மீட்பதற்காக சென்றோம். அவர் ஒரு சிறந்த தமிழறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தார்கள். அப்பொழுது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கின்ற ஆந்திர மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த சூழலில் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்களங்குளார். அவரோடு இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தியது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. சர்தார் K.M. பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. அதனுடைய விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் பிரியும் பொழுது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினார்கள். அந்நாள் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய பொழுது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியும் துறக்கவும் அவர் முன்வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திராவின் தலைநகரம் சென்னை இருக்க வேண்டும் என்று இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவியது. அதனையொட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டத்தினை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னையை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தனர். தலையை கொடுத்தேனும் தமிழகத்தை காப்போம் என்று. தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. நடுவண் அரசை அசைத்தது. அதன்படி நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது. திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்தில் இருந்த கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு 1955ஆம் ஆண்டு பரிந்துரை செய்தது. அதன்படி மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தமைக்கின்ற கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்ஜியத்தில் இருந்த ஒரு சில பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைக்கப்பட்டது. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமலையாகவும் கூறப்படுவதனை படித்த பொழுது
உள்ளம் இருமாப்படைந்தது. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது அந்த நாட்டினுடைய தவப்பயன். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றிருக்கின்றது என்பதை என் வாழ்நாள் மகிழ்ச்சி என்று சொல்கின்றார். இதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது ஏற்புதிதா. தமிழர்களினுடைய பொன்னேர் புட்டுதல் என்ற பண்பாட்டினுடைய சிறப்பினை பற்றி, உழவு தொழிலினுடைய உயர்வினை பற்றி இந்த பாடலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 165 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கூப்பாரா, கூப்ப ராஜகோபாலன் என்பதனுடைய சுருக்கம்தான் கூப்பாரா என்பது. ஏற்புதிதா என்ற கவிதை கூப்பாரா படைப்புகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் 1902 ஜனவரி மாதம் பிறந்தவர். கும்பகோணத்தில் பிறந்தவர். பட்டாபிராமையர், ஜானகி அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் கூப்ப ராஜகோபாலன். கும்பகோணம் பட்டாபிராமையர் மகன் ராஜகோபாலன் என்பதனுடைய சுருக்கம்தான் கூப்பாரா என்பது. இவர் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடகாசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என்று பன்முகத்தன்மை கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். மணிக்கொடி, கலைமகள், சுதந்திர சங்கு, சூறாவளி, ஹனுமான் ஆகிய இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இவருடைய மறைவுக்கு பிறகு இவரது படைப்புகளானது அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது. கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் 1944 ஏப்ரல் மாதம் 27 இயற்கை எய்தினார். அவர் இறந்த பிறகுதான் அவருடைய நூல்கள் அகலிகை, ஆத்ம சிந்தனை என்ற 2 தலைப்புகளில் அவருடைய படைப்புகளானது நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் எழுதிய கூப்பாரா படைப்புகள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள ஏற்புதிதா என்ற கவிதையை காண்போம். இந்த கவிதையில் பொன்னேர் பூட்டுதல் என்பது வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படுகின்ற பொன்னேர் பூட்டுதல் என்பது தமிழர் பண்பாட்டினுடைய மகுடமாக இருக்கக்கூடியது. பருவகாலத்தில் முதலாக ஏற்படுத்தி உழவு செய்வது என்பது முறையானது. அது நம் தமிழர் பண்பாட்டில் வேளாண்மை செய்பவர்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகவும் இருக்கின்றது. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் ஏர்மங்கலம் என்று குறிப்பிடுகின்றார். தமிழ்நாட்டில் அவ்விழாவில் வேளாண் பெருமக்கள் தங்களுடைய மாடுகளை, எருதுகளை ஏரில் பூட்டி வரிசையாக அணிவகுத்து உழுது வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருகின்றது. பண்டைய நாளில் ஆண்டுதோறும் ஊரினுடைய தலைவன், அந்த ஊருக்கே தலைவனாக இருக்கக்கூடியவர், பொன்னால் செய்த ஒரு ஏரினை, ஒரு ஏற்கலப்பையை பூட்டி முன்னே நிற்க பின்னே தங்கள் ஏரினை பூட்டி உழுவது வழக்கமாக இருந்ததையும் அறிய முடிகின்றது. அது பற்றிய சிறப்பான கவிதை ஒன்றை கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கின்றது.
பொன்னேர் பூட்டுதல் என்ற மரபினை பற்றி காண்போமா? நன்றி. ஏற்புதிதா. சங்கத் தமிழரின் திணை வாழ்வு வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. சங்கத் தமிழர்களினுடைய பண்டைய தமிழர்களினுடைய திணை வாழ்க்கை முறை என்பது 5 திணை வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல், மணலும் மணல் சார்ந்த பகுதி பாலை என்று இருந்தது. அவர்களுடைய திணை வாழ்க்கையானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டது. உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணி என போற்றப்பட்டார்கள். உழுபவர்கள், உழவுத் தொழில் செய்பவர்கள் இந்த உலகிற்கே அச்சாணியை போன்றவர்கள். ஒரு தேர் ஓட வேண்டுமென்றால், ஒரு வண்டி ஓட வேண்டுமென்றால் அதற்கு அச்சாணி என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த அச்சாணி என்பது இல்லை என்றால் அந்த வண்டி கீழே விழுந்துவிடும், சாய்ந்துவிடும். அதனைப் போல இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைவருக்குமே அச்சாணியாக இருக்கக்கூடியது உழவுத் தொழில் செய்பவர்கள். அவர்கள் இல்லை என்றால் இவ்வுலகில் உணவு என்பது இல்லாத ஒரு நிலையானது ஏற்பட்டுவிடும். இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவினை தரக்கூடியவர்கள் உழவுத் தொழிலை செய்யக்கூடிய உழவர் பெருமக்கள். அந்த உழவுத் தொழில்தான் தலையான தொழில், முதன்மையான தொழில் என்று சொல்லப்படுகின்றது. உழவு என்பது தொழிலாக இல்லாமல் பண்பாடாகவும் திகழ்ந்திருக்கின்றது. வெறும் தொழில் என்று அதனை நாம் கருதாமல் அது நம்முடைய பண்பாடு என்றும் சொல்லப்படுவதாக இருந்தது. இன்று உழுவோர் அச்சாணி என்ற கருத்தை புதுப்பிக்க வேண்டிய சூழலும் எழுந்திருக்கின்றது. இன்று உழவு செய்பவர்கள் இந்த உலகிற்கே அச்சாணியை போன்றவர்கள் என்ற ஒரு கருத்தினையும் புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கின்றது. உழவுண்டெனில் உயர்வுண்டு என்ற குரல் இன்றும் தொடர்கிறது. உழவுத் தொழில் இருக்கின்றது என்றால் அதனை மூலமாக அவர்கள் உயர்வினை பெறுவார்கள். உழவுத் தொழிலை செய்பவர்கள் நிச்சயம் உயர்வு அடைவார்கள் என்ற ஒரு குரலும் ஏற்படுகின்றது. தமிழ் மரபினுடைய பொன்னேர் பூட்டுதல் என்ற பண்பாட்டு நிகழ்வு பல்கி பெருக முன்னத்தி ஏறாக நாம் முன்னிற்க வேண்டும். முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடது விரைந்து போ நண்பா. காளைகளை ஓட்டிக் கடுகிச் செல் முன்பு. பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கைப்புதிதா, கார்புதிதா? இல்லை, நாள்தான் புதிது. நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து. மண் புரளும், மழை பொழியும், நிலம் செழிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது. பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா. காளைகளை ஓட்டிக் கடுகிச் செல் முன்பு. பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. காடு புதிதன்று கரையும் பிடித்ததுதான். கை புதிதா, கார் புதிதா? இல்லை, நாள்தான் புதிது. நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது,
உரம் புதிது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து, மண் புரளும், மழை பொழியும், நிலம் செழிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும், கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன்பரவும் ஏரடியில், நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. புரிந்ததா மலர்களே? நன்றி. முதல் மழை விழுந்ததும் மேல்மண் பதமாகிவிட்டது. பருவமழையாகிய முதல் மழை பெய்தவுடனேயே இந்த பூமியின் மேலே இருக்கக்கூடிய மண்ணானது பதமாகிவிட்டது, நன்கு ஈரப்பதமாகிவிட்டது. வெள்ளி முளைத்திடுது, விரைந்து போ நண்பா, காளைகளை ஒட்டி கடுகிச்செல் முன்பு. வெள்ளி முளைத்திடுது. கீழ்வானில் வெள்ளி நட்சத்திரமானது தோன்றக்கூடியது நேரம் வந்துவிட்டது. அந்த நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்னதாகவே விரைந்து செல் நண்பா. ஏனென்றால் வெள்ளி நட்சத்திரம் என்பது விடியலை உணர்த்தக்கூடியது. விடிவெள்ளி என்றும் அதனை சொல்கின்றார்கள். சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே வானில் தோன்றக்கூடியது. கிழக்கு திசையில் மின்னக்கூடியது அந்த நட்சத்திரமானது. வெள்ளி நட்சத்திரம் என்பது விடியலை உணர்த்தக்கூடியது அந்த நட்சத்திரமானது. அந்த வெள்ளி நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்னதாகவே விரைந்து செல், விரைவாகப் போ. எதனை ஒட்டிக்கொண்டு? காளைகளை ஒட்டிக்கொண்டு, உழவு தொழிலை செய்வதற்காக, ஏர் உழுவதற்காக காளைகளை ஓட்டிக்கொண்டு கடுகிச் செல். கடுகி என்றால் விரைந்து செல் முன்பு. அந்த வெள்ளி நட்சத்திரம் தோன்றும் முன்னதாகவே நீ விரைவாக காளைகளை ஓட்டிக்கொண்டு வேகமாக செல்வாயாக என்று சொல்கின்றார் கூப்பா ராஜகோபாலன். புரிந்ததா மணர்களே? பொன் ஏர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம். பொன் ஏர் தொழுது, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏரினை வழிபட்டு மாட்டை பூட்டி அந்த மாட்டினை ஏரில் பூட்டுவாயாக. காட்டை கீறுவோம். அந்த ஏரினால், அந்த ஏர் கலப்பையினால் நிலத்தை நன்கு உழுவோம். ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது. நாம் உழவு செய்யக்கூடிய அந்த ஏர் கலப்பையானது புதியது அல்ல. அந்த கலப்பை மாடுகள், அதனை பூட்டுகின்ற நுகத்தடி, அந்த மாடுகளை பூட்டுகின்ற நுகத்தடி, இவற்றை கண்டதுதான். காடு புதிதென்று கரையும் பிடித்ததுதான். அதேபோல காடாகிய நிலமும் புதியது அல்ல, அது நீர்க்கரையை பிடித்ததுதான். கை புதிதா, கார் புதிதா? அந்த ஏரை பிடிக்கக்கூடிய உன்னுடைய கைகள், அதுவும் புதியது அல்ல. கார் என்றால் மழையும் புதியது அல்ல. இவை அனைத்துமே நமக்கு மிகவும் பழக்கப்பட்டதுதான். ஏர் கலப்பையும் பழக்கப்பட்டதுதான். மாடுகளும், அந்த மாடுகளை பூட்டக்கூடிய கலப்பையினுடைய நுகத்தடி, அவையும் புதியது அல்ல. உழவு செய்யக்கூடிய காடும் புதியது அல்ல. நீர்க்கரையும் பிடித்ததுதான். அந்த ஏற்கலப்பையை பிடிக்கக்கூடிய கையும் புதியது அல்ல, மழையும் புதியது அல்ல. இவை அனைத்துமே நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒன்றுதான். நாள்தான் புதிது, நட்சத்திரம் புதிது, ஊக்கம் புதிது, உரம் புதிது. ஆண்டுதோறுமே உழவு செய்யக்கூடிய அந்த நாள்தான்
எந்த நாள் உழவு செய்கின்றோமோ அந்த நாள் புதியது. நட்சத்திரம் புதியது. அந்த நாளிற்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவை புதியது. ஊக்கம் புதியது. ஆண்டுதோறுமே உழவு செய்வோம், உழவு தொழில் செய்வோம் என்று இருக்கக்கூடிய நம்முடைய ஊக்கம் அது புதியது. உரம் புதியது. வயலுக்கு போடுகின்ற உரங்கள் அவை புதியது. மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து. ஆகவே மாட்டை தூண்டு, மாட்டை உழவுக்கு தூண்டிவிட்டு அந்த மாடானது பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏற்கலப்பையினுடைய அந்த அடிப்பகுதி, அந்த கொழுவை நிலத்தில் நன்றாக அழுத்தி உழு. மண் புரளும். அவ்வாறு நிலத்தில் அந்த கொழுவை நன்றாக அழுத்தி உழவு செய்யும் பொழுது மேல்மண் கீழும் கீழ்மண் மேலும் புரளும். மழை பொழியும். மண் புரள மழை கொட்ட நிலமானது விழித்து எழும். நிலம் சிலிர்க்கும். பிறகு நாற்று நிமிரும். எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும். மழையானது கொட்ட அந்த நிலம் விழித்து எழும். அந்த நிலத்தில் நீ நட்டிருக்கக்கூடிய நாற்றுகளானது அவை நிமிர்ந்து விளையும். இந்த எல்லா செயல்களையுமே நம்முடைய ஊரின் காவல் தெய்வமானது துணையாக நின்று அந்த செயலை இனிதே முடித்து வைக்க காவல் காத்து நிற்கும். கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது. பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. இனி நமக்கு கவலை கொள்ள தேவையே இல்லை. கீழ்வானம் சிவந்து விட்டது. பொழுது போக பொன் ஏறால் விழுது பொன் பரவிய நிலத்தினுடைய ஏரடியில் நல்ல நேரத்தில் கொழுவினை நாம் நிலத்தில் நாட்டுவோம், உழவு செய்வோம் என்று சொல்கின்றார் கூப்பா ராஜகோபாலன். புரிந்தத மணர்களே? பருவமழையாகிய முதல் மழை பெய்ததும் பூமியின் மேலுள்ள மண்ணானது நன்கு ஈரப்பதமாகிவிட்டது. கீழ்வானில் வெள்ளி நட்சத்திரம் தோன்றும் முன்னர் விரைவாகச் சென்று காளைகளை ஒட்டி வேகமாகச் செல்வாயாக. பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏரினை வழிபட்டு மாட்டினை ஏரில் பூட்டுவோம். அந்த ஏரினால், ஏற்கலப்பையினால் நிலத்தை நன்கு உழவு செய்வோம். நாம் உழவு செய்யக்கூடிய ஏற்கலப்பை புதியது அல்ல. அதில் பூட்டுகின்ற ஏர் மாடுகள் அதனை பூட்டக்கூடிய நுகத்தடியை கண்டதுதான். காடாகிய நிலமும் நமக்கு புதியது அல்ல. நீர்க்கரையும் பிடித்ததுதான். ஏற்பிடிக்கக்கூடிய கையும் புதியது அல்ல. கார் மழையும் புதியது அல்ல. இவை அனைத்துமே நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட ஒன்றுதான். ஆண்டுதோறுமே உழவு செய்யக்கூடிய அந்த நாள்தான் புதியது. நாள்தோறும் வானில் வருகின்ற அந்த நட்சத்திரம் புதியது. ஆண்டுதோறும் உழவு செய்வோம் என்ற நம்முடைய ஊக்கம் புதியது. வயலுக்கு போடுகின்ற உரங்கள் புதியது. ஆகவே மாட்டை தூண்டி அது பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய கொழுவினை நிலத்தில் அழுத்தி நன்கு உழவு செய்வோம். அப்பொழுதுதான் மேல்மண் கீழும் கீழ்மண் மேலும் வந்து புரளும். மழை கொட்ட நிலம் விழித்து எழும். நிலத்தில் நாம் நட்ட நாற்றுகளானது நிமிர்ந்து விளையும். இந்த எல்லா செயல்களுக்கும் நம் ஊரினுடைய காவல் தெய்வமானது துணையாக நின்று அந்த செயலை இனிதே முடிக்க காவல் காக்கும். இனி கவலை கொள்ள தேவையில்லை. கீழ்வானம் சிவந்து விட்டது. பொழுது போக பொன் ஏறினால் உழுது பொன் பரவிய நிலத்தின் ஏரடியில் நல்ல வேளையில் நல்ல நேரத்தில் கொழுவினை நாம் நாட்டுவோம். புரிந்தத மணர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ஏற்புதிதா என்ற கவிதையை பற்றி பார்த்தோம். பருவமழையாகிய முதல் மழை பெய்ததும் பூமியின் மேலே இருக்கக்கூடிய மண்ணானது ஈரப்பதமாகிவிட்டது.
கீழ்வானில் வெள்ளி நட்சத்திரம் தோன்றும் முன்னர் விரைந்து செல் நண்பா, காளைகளை ஒட்டி வேகமாகச் செல்வாயாக. பொன்னாளாகிய ஏரினை வழிபட்டு மாட்டினை ஏரில் பூட்டுவாய். அந்த ஏரினால் நிலத்தை உழுவோம். நீ உழுகின்ற ஏர் புதியது அன்று. அந்த ஏர் மாடுகள் புட்டும் நுகத்தடியை கண்டதுதான். உனக்கு காடாக இருக்கக்கூடிய அந்த நிலமும் புதியது அல்ல. நீர் கரையும் பிடித்ததுதான். உன் ஏர் பிடிக்கக்கூடிய கையும் புதியது அல்ல. கார் மழையும் புதியது அல்ல. இவை அனைத்துமே உனக்கு பழக்கப்பட்ட ஒன்றுதான். ஆண்டுதோறும் உழவு செய்கின்ற அந்த நாள்தான் புதியது. அந்நாளில் வருகின்ற நட்சத்திரங்கள் புதியது. ஆண்டுதோறும் உழவு செய்வோம் என்ற நம்முடைய ஊக்கம் புதியது. வயலுக்கு போடுகின்ற உரங்கள் புதியது. ஆகவே மாட்டை தூண்டி அது பூட்டப்பட்ட குழுவை நிலத்தில் அழுத்தி உழவு செய். அவ்வாறு அழுத்தி உழவு செய்யும் பொழுது மேல்மண் கீழும் கீழ்மண் மேலும் வந்து புரளும். மழை கொட்ட நிலம் விழித்து எழும். நிலத்தில் நீ நட்ட நாற்றுகள் நிமிர்ந்து விளையும். எல்லா செயல்களுக்கும் நம் ஊரின் காவல் தெய்வம் துணை நின்று செயலை இனிதே முடிக்க காவல் காக்கும். இனி கவலை கொள்ள தேவையில்லை. கீழ்வானம் சிவந்தது. பொழுதுபோக பொன் ஏரால் உழுது பொன் பரவிய நிலத்தின் ஏரடியில் நல்ல வேளையில் கொழுவினை நாம் நாட்டுவோம். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 165. 165. பக்கமே 165 ஏற்புதிதா என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 179. பக்கமே 179 சிறுவினா. முதல் சிறுவினா. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார் என்ற சிறுவினா. அந்த சிறுவினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோணா தமிழ் உரையில் பக்கமே 239 இடம்பெற்றுள்ளது. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாய் கூப்பாரா கவி பாடுகிறார். முதல் மழை பெய்ததும் நிலம் உழுவதற்கு தயாராகிறது. வெள்ளி முளைத்ததும் காளைகளை ஒட்டி உழுவதற்கு வேகமாய்ச் செல்ல வேண்டும். பொன் ஏரினை தொழுது புலன் வழிபட்டு மாட்டினை ஏரில் பூட்டி நிலத்தை உழுவர். உழுபவர்களுக்கு ஏர் புதியது அல்ல. மாட்டை விரட்டி கொழுவை அழுத்தி உழுவர். மண் மேலும் கீழும் புரளும். மழையும் பொழியும். மழையால் நிலம் தளிர்ப்படும். நாற்று நடுவர். நாற்றுகள் மழை பெய்ய நிமிர்ந்து நிற்கும். இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.